ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நீங்க லைக் போட்டாதான் என்னோட வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். ஸோ வீடியோவை பொறுமையா பாருங்க. அதே மாதிரி மறக்காம லைக்கையும் போட்டுருங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். கதையோட ஓப்பனிங்லயே ஒருத்தவங்க வீட்டு வாசல் முன்னாடி ஒரு குட்டி குழந்தைய வச்சுட்டு போயிட்டு இருக்க. இப்ப அந்த வீட்டோட ஓனர் யாரோட குழந்தை அது, யாருங்க வச்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தா யாருமே இல்ல. இப்ப அந்த குழந்தை இவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அவங்களோட ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா, ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் தனியா வாழ்ந்துட்டு இருக்க, உன்னால அந்த குழந்தையெல்லாம் வளர்க்க முடியாது, பேசாட்டுக்கு ஏதாவது அனாத ஆசிரமத்திட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல அந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப அப்படியே 5 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த பொண்ணு நல்லாவே வளர்ந்துடுறா. இன்னைக்கு இவளோட பர்த்டே போல. இப்ப அவளோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உங்க 2 பேருக்காகவும் ஒரு பர்த்டே கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே ஒரு பெண்டன்ட போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அந்த பையன் இவங்களோட சொந்த பையன். என்னதான் இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் இந்த குட்டி பொண்ணையும் சொந்த பொண்ணு மாதிரிதான் வளர்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் வெளியே விளையாடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பொண்ணு என்ன சொல்றானா, என்ன வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி குட்டி பொண்ணெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஓடிட்டு இருக்கும்போது கார்ல விழுந்த ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. இப்ப இந்த பையன் பாத்தீங்கன்னா சர்ஜரி வார்டில் அட்மிட் பண்ணிருக்க. டாக்டர் என்ன சொல்றானா, சர்ஜரிக்காக 50,000 செலவாகும், தயவு செஞ்சு பணத்தை ரெடி பண்ணுங்க, அப்பதான் என்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டாக்டர் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நான் ரொம்ப ஏழை, என்கிட்ட 50,000 பணம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க அழுதுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி அழுதுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் 2 கப்பல் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகத்தோட அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்காங்க. என்னால குழந்தையே பேத்துக்க முடியாது அப்படின்னு. இதை இந்த குட்டி பொண்ணு பார்த்த உடனே அவங்க கிட்ட ஓடி போயிட்டு, நான் உங்களுக்கு பொண்ணா வந்துடுறேன், எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் கொடுத்துட்றாங்க. இப்ப அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்து, அம்மா அவனை காப்பாத்துற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. இப்ப அவங்களோட மனசு டக்குன்னு மாறி போக, இல்லங்க இந்த பணம் எனக்கு வேணாம், எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க, எங்க கிட்ட பண வசதி இருக்கு, உங்க பொண்ணை கொடுத்தீங்கன்னா நாங்க நல்லபடியா பாத்துக்குவோம், உங்க பையனை காப்பாத்துற வழியை பாருங்க, உங்க பொண்ணை பத்தி நீங்க கவலைப்படுவீங்க, அவளை மகாராணி மாதிரி பாத்துக்குவோம், எங்களை நம்பி அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாக்கும் வேற வழி இல்ல. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா இந்த குட்டி பொண்ணை அனுப்பி வச்சுட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் அந்த குட்டி பொண்ணை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இப்ப ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா கம்பெனிக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு தான் அந்த குட்டி பொண்ணு. இவளோட பேரு ஷீ. இப்ப ஷீ நடந்து வந்துட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த கம்பெனியோட ஓனர் வந்துட்டு இருக்காரு. அந்த ஓனர் வேற யாரும் கிடையாது, இவ சின்ன வயசா இருக்கும்போது எந்த பையனை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக இவ இன்னொருத்தருக்கு வளர்ப்பு மகளா போனாலும் அந்த பையன் தான் அது. இப்ப வந்துட்டு இருக்க. பாஸ் வர்ற நேரம் தள்ளி போமா அப்படின்னு சொல்லி இவளை தள்ளி விட இவ கையில வச்சிருந்த சாப்பாடு கீழே விழுந்துருது. அதுல பாத்தீங்கன்னா ஏதோ ரோஸ் கேக்லாம் ரெடி பண்ணிருப்பா போல. இப்ப அந்த சாப்பாடை பார்த்த உடனே ஹீரோக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க அம்மா இவளோட பர்த்டேக்காக ரோஸ் கேக் ரெடி பண்ணிருப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, பாஸ் நம்மளோட கம்பெனில கிளைண்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். இவன் தான் ஷீயோட பாய் ஃப்ரெண்டு. இப்ப அவன் இவ்வளவு லேட்டாவா வருவ, குடு அப்படின்னு சொல்லி அவ கையில வச்சிருக்க டிஃபன் பாக்ஸ வாங்கிட்டு போக இவ பேசுறதுக்கு கூட அவன் டைமே தராம வேகமா ஓடி போயிடுறான். இப்ப இந்த பக்கம் ஷீக்கு ஒரு கால் வந்தவன அவன் அந்த இடத்த விட்டு போக இப்ப இந்த பாய் ஃப்ரெண்டுக்காரன் திரும்பி பாக்குறான். அவன் இவளை திரும்பி பார்த்து, நான் உன்னை காதலிக்கிறதுக்கு காரணம் உன்னோட வீட்டுக்காக தான், அந்த வீடு எனக்கு வந்த உடனே உன் நிலைமையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடை அப்படியே குப்பை தொட்டியில போட்டுட்டு இருக்க. இப்ப அவனுக்கு ஒரு பொண்ணு தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி, பேபி நைட்டு டின்னருக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட, தாராளமா போலாம் பேபி அப்படின்னு இவன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். இப்போ ஷீ எங்க போறானா, அவ வேலை பாக்குற ஹோட்டலுக்கு தான் போறா. இவ ஹோட்டல்ல வெயிட்ரஸா வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போய் வேகமா ஆளுங்க கூட நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஏன்னா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் ஓனரு. இப்ப ஹீரோ இவளை பார்த்துட்டே உள்ள போயிட்டு இருக்க. இது இந்த பையன் தானே காலையில பார்த்தது அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப இவ்வளோ பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர்கிட்ட போய், சார் லாஸ்ட் மந்த் என்னோட போனஸ் நீங்க தரவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ போனஸா, சரி ஃப்ரீயா இருக்கும்போது என்னோட ரூமுக்கு வா அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவர் என்ன சொல்றானா, ரூம் நம்பர் 880 போ, அந்த இடத்துல ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்கள நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கா. இந்த சூப்பர்வைசர் பாத்தீங்கன்னா ஷீய ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஏமா என்ன ஃபிகர் அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கான்.
இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க சூப்பர்வைசர் சொன்ன ரூமுக்கு ஒயின் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தா இவளோட பாய் ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு கூட உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா இவனுக்கு கிஸ் பண்ணிட்டு நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்ப அவ என்ன கேக்குறானா, யார் அந்த பொண்ணு, அவ இப்போ உனக்கு கிஸ் பண்ணால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு என்னோட கிளைண்ட், மத்தபடி எனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ என்ன ஏமாத்த போற, உண்மையை சொல்ல போறியா இல்ல அவகிட்டே போய் கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, இவன் விடாம இவளை புடிச்சுக்கிறான். ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு அப்படின்னு. இப்ப இந்த இடத்துக்கு என்னோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வரா. இப்ப அவ இவங்கள பார்த்த உடனே டே என்னடா பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு கூட அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எதுவும் பண்ணல, இவ தான் என்னோட கையை பிடிச்சிட்டு என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஏண்டி வெயிட்ரஸா வேலை பார்க்க சொன்னா இந்த வேலையெல்லாம் பாக்குறியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல வேலை பாக்குறவங்க சூப்பர்வைசர்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப அவ என்ன சொல்றனா, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, எனக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டி அப்படின்னு சொல்ல, இவனை பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, யாருக்கு யாரடி கேர்ள் ஃப்ரெண்டு, நான் யாரு தெரியுமா, இந்த ஊர்ல உள்ள டாப் ஸ்டூடெண்ட்ல நானும் ஒருத்தன், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப இந்த சூப்பர்வைசர் கண்ணை காட்டினவுடனே அங்க வேலை பாக்குற எல்லாரும் வந்து ஹீரோயினை புடிச்சுக்கிறாங்க. ஒழுங்கா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு. இப்ப இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஒயின் எடுத்துட்டு வந்து ஹீரோயினோட மூஞ்சிலே ஊத்திட்டு ஒழுங்கா சாரி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவளோட பாய் ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, நீ சாரி சொல்லலன்னு வச்சுக்கையன், கீழே உடஞ்சிருக்குல பாட்டில், அதுல முட்டிக்கால் போட வச்சிருவேன், நான் சொன்னா எல்லாரும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவளோட கார்டு இந்த சூப்பர்வைசர்ட்ட கொடுத்து 1 மில்லியன் எடுத்துக்க, அதுக்கு பதிலா நான் சொல்றது செய்யணும் அப்படின்னு சொல்ல, இப்பவே இவளை முட்டி போட வச்சிடறேன் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அவளோட வாயில திசுவெல்லாம் வச்சு மூடிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவை பார்த்தோன்னா அந்த ஆளை பிடிச்சி வெளியே போடுங்க அப்படின்னு இந்த சூப்பர்வைசர் சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எவனாவது கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அப்படியே நின்னுறாங்க. ஏன்னா ஹீரோ தான் இந்த ஹோட்டல்ல வாங்கியிருக்கான் அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியல. ஏதோ சாதாரண ஆள் தான் வந்து பேசுறான் அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, யார் யா நீ, என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா என் விஷயத்துல இருந்து தள்ளி நில்லு, நான் ஒரு போன் கால் போட்டேன்னு வச்சுக்கையே இங்க உள்ள வீடியோ எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடுவாங்க, உனக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காது, போலீஸ் நான் சொல்றதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ உண்மையாவா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு சரி இந்த இடத்த விட்டு போயிருங்க, அவங்க உங்களை ஏதாவது பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்காகவும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப இந்த பாய் ஃப்ரெண்டு காரனை பாத்தீங்கன்னா என் கையில கிளாஸ் குத்திருச்சு, செல்லக்குட்டி என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல அவ்வளவு அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப இந்த சூப்பர்வைசரை பாத்தீங்கன்னா, யோ யார் நீ, எதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போய் அப்படின்னு சொல்ல, உனக்கு ஒரு நாள் இருக்குடா, கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல படத்தை கத்து தருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து சாங் சார் என்னாச்சு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது சாங் சாரா அப்படின்னு அவன் ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போக சொல்ல அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து வந்துட்டு இருக்க. அவளோட கால் ஸ்லிப் ஆகி கீழே விழற மாதிரி போக ஹீரோ டக்குன்னு புடிச்சிடறான். இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இவ கூட இப்படி இருக்கதுன்னு நினைச்சு டக்குன்னு அவளை கீழே விட இவ்வளவு பாத்தீங்கன்னா பொத்தனு கீழே விழுந்துடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா மனுஷரு ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, வேண்டாம் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, உன் காலில் கூட அடிபட்டிருக்கு, சீக்கிரமா போய் பேண்டேஜ் போட அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கா. இப்ப இந்த ஹீரோ அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோவோட சின்ன வயசு பேரு சொல்லி இவ கூப்பிட்ட மாதிரி இருக்க. ஹீரோ அவளை திரும்பி பாக்குறான். இவன் என்ன கூப்பிட்டாளா, ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு வச்சுட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கேபினுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயினோட டீட்டெயில் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த ஆளு என்ன சொல்றானா, அவங்க பேருக்கு பின்னாடி அவங்க அப்பா பேர் இருக்கு, அந்த பேரை லேட்டா தான் மாத்திருக்காங்க, அந்த பொண்ணு வேற யாரு கிடையாது, நம்மளோட ஹோட்டல்ல தான் வேலை பாக்குறா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட டீட்டெயில் எடுத்து காட்ட, இந்த பொண்ணை பத்தின ஃபுல் டீட்டெயில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினோட பாட்டியை தான் காட்டுறாங்க. அவங்க பாட்டி கிட்ட இவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்றானா, பாட்டி நாளைக்கே நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீடு எனக்கு தானே சொந்தம், இந்த வீடை எனக்கு எழுதி கொடுத்துருங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, என் பேத்தி நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா தாராளமா எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி பாட்டி பத்திரத்துல சைனை போட்டு கொடுத்துறாங்க. இப்ப அவங்க சைன் போட்டு கொடுத்த கொஞ்ச நேரத்திலே ரவுடி பசங்க எல்லாரும் வந்து பாட்டியை போட்டு அடிச்சுட்டு அவங்க வீட்டுல உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இங்க நடக்கிற கொடுமையை பார்த்த உடனே வேகமா இப்ப பாட்டி கிட்ட ஓடி போக பாட்டியை போட்டு இவங்க எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் என்னோட பாட்டியை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த ரவுடி பசங்க எல்லாரும் ஷீயை பிடிச்சிக்கிறாங்க.
பாக்குறாங்க. இப்ப இருந்தாலும் என்ன சொல்றானா, ஓ இந்த வீட்டோட ஓனர் நீ தானா, பார்க்க ரொம்ப அழகா இருக்கே, உனக்கு வேணா நான் ஒரு சாய்ஸ் தரேன், ஒரு நாள் நைட்டு என் கூட ஒன்னா ஸ்டே பண்ணு, உனக்கு வேணா கால அவகாசம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லி இவ திட்டிட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா ஹீரோனை தொடுற மாதிரி வர பாட்டி குறுக்க வந்து நிக்கிறாங்க, என் பேத்தி மேல கைய வைக்காதீங்கடா அப்படின்னு. இந்த பக்கம் ஹீரோக்கு ஹீரோயின் தான் அந்த பொண்ணு அப்படின்னு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும் இல்லையா, அதனால அவனை பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு வேகமா ஹீரோயினை பார்க்க தான் வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த ரவுடி பையன் என்ன சொல்றானா, ஏமா நீ எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிற, இந்த வீடு உங்க பேர்ல இல்ல அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இருக்க கூடாதானே அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு இவ கேட்க, இப்ப அவனை பாத்தீங்கன்னா பாட்டி சைன் போட்டு கொடுத்தா பத்திரத்தை எடுத்து காட்டுறான். உங்க பாட்டி தான் அதுல சைன் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆமாமா உன்னோட பாய் ஃப்ரெண்டு தான் வந்து நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னா, அதனாலதான் நான் சைன் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, பாட்டியாவே உங்களை ஏமாத்திருக்கான் அப்படின்னு இவ சொன்ன உடனே பாட்டி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப இந்த ரவுடி பைய பாட்டியை தள்ளி விட்டுட்டு ஹீரோனை தொடலாம் அப்படின்னு வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து அவனை அடிச்சு போட்டுறான். இப்ப ஹீரோ காப்பாத்தின உடனே பாட்டியும் ஹீரோயினும் கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமலையே பொழிஞ்சிட்டு இருக்காங்க. உனக்கு எதுவும் ஆகலையமா அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி நான் நல்லதா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்றானா, சார் என்ன 2 தடவை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோட அம்மா அப்பா யாரு, அவங்கள பத்தின டீட்டெயில் கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இப்ப இவ ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினை பணத்தை வாங்கிட்டு ஒரு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டுல இவ நல்லதா வாழ்ந்திருப்பா. ஆனா இவ வந்த நேரமா பார்த்து அவங்க அம்மா பிரெக்னென்ட் ஆகி 2 குழந்தைக்கு அம்மா ஆயிருப்பாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு 2 ரெட்டை குழந்தைங்க பிறந்திருப்பாங்க. அந்த குழந்தைங்க பிறந்த உடனே இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப அவங்களோட அம்மா தான் ஹீரோயினுக்கு துணையா நின்றுப்பாங்க. இவ வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க 2 பேருக்கும் குழந்தை பாக்கியமே கிடைச்சிருக்கு. அவ நம்ம குடும்பத்தோட லக்கி ஸ்டார். அவளை எதுக்காக நீங்க வெளியே அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்குன்னு சொந்த பிள்ளை வந்துருச்சு, அவளை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இனிமே எனக்கு என்னோட குழந்தைங்க தான் முக்கியம், என் குழந்தைங்களை பார்க்கவே எனக்கு டைம் பத்தாது, இதுல இவ வேறையா, இவளை வேணா நீங்களே வச்சு பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்களை மாதிரி மனசாட்சி இல்லாதவங்கள நான் பார்த்ததே இல்ல, உன்னை நம்பி தானே இந்த பொண்ணு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா அந்த பொண்ணை பாத்துக்கணும்னா நீங்களே பாத்துக்கங்க, அப்படி இல்லைன்னா உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே தள்ளி இருப்பாங்க. அதனாலதான் இவ பாட்டி கூட வளர்ந்துட்டு இருக்கா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு அம்மா அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லங்க அப்படின்னு இவ சொல்லிடுறா. இவ சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ என்ன யோசிக்கிறானா, உண்மையாவே நான் தப்பான பொண்ணை கண்டுபிடிச்சிருக்கேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவ கழுத்துல ஒரு பெண்டன்ட பாக்குறான். அதை பார்த்த உடனே ஹீரோ டக்குன்னு அந்த பெண்டன்ட புடுங்கி பார்த்தா அது வேற பெண்டன் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்னாச்சுங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் பாட்டி பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல இருந்து அந்த பெண்டன்ட தான் எடுத்து கொடுக்குறாங்க. இங்க பாருமா, இந்த பெண்டன்ட நீ பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க, இப்ப அவளுக்கு அவங்க அம்மா ஞாபகம் தான் வருது. அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்களா, 1 மாசத்துல நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இன்னும் எவ்வளவு நாள் தான் நீங்க வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறேன்னு தெரியல அப்படின்னு இவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இவளோட அம்மா அப்பா தான் இருக்காங்க. இவளை தத்தெடுத்தாங்க இல்லையா, அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவளோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அம்மா நீங்க தனியாவே இவள ரொம்ப வருஷமா நல்லபடியா வளர்த்துட்டீங்க, ஆனா உங்களுக்கும் வயசாயிட்டு இருக்கு, இன்னும் எவ்வளவு நாள் தான் இவள உங்க கூடவே வச்சிட்டு இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா பாட்டியும் சீக்கிரமே போய் சேர்ந்துருவாங்க. அப்புறம் இவ மறுபடியும் அண்ணதாயிருவா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கோவம் வந்து அந்த தங்கச்சிக்காரிக்கு ஓங்கி ஒரு அறைய போட, என் பொண்ணே நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா ஹீரோயின் அரைஞ்சிடுறாங்க. உங்க பொண்ணு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருந்தா பாத்துட்டு சும்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல, போது சண்டை போடாதீங்க, அமைதியா போய் உட்காருங்க அப்படின்னு இவங்க அப்பா சொன்ன உடனே எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. இப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஷாங் கம்பெனியோட பெரிய பார்ட்டி நடக்குது, அந்த பார்ட்டில நீ கலந்துக்கணும், ஏன்னா அந்த இடத்துக்கு நிறைய பசங்க வருவாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னால அங்க வர முடியாது அப்படின்னு இவ சொல்லிடுறா. நீ மட்டும் இந்த சாங்கை கரெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், நம்மளோட ஃபேமிலி உண்மையாவே கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து நீ இங்க தானே வளர்ந்துட்டு இருக்க, இத்தனை வருஷமா உன்னை நல்லபடியா வளர்த்துருக்கோம், அதுக்கு நீ காட்டுற நன்றி கடன் இதுதானா, ஒழுங்கா அந்த பார்ட்டில வந்து கலந்துக்கிட்டு அந்த பையனை மயக்கிற வழிய பாரு அப்படின்னு சொல்ல, இவ்வளவு பாருன்னு ஒத்துக்கிறா. இப்ப அப்படி இந்த பக்கம் பார்ட்டி தான் காட்டுறாங்க. அந்த பார்ட்டில பாத்தீங்கன்னா ஹீரோ நிறைய சரக்கு அடிச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு தள்ளாடிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, என்ன பாத்துட்டு இருக்க, சீக்கிரம் அவரை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு தனியா வரா. இவங்க 2 பேரும் இப்படி தனியா வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த கூட்டத்துல ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோவை தான் தேடிட்டு வந்துட்டு இருக்கா. சாங்க நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோக்கு இந்த பொண்ணு ட்ரக்ஸை கொடுத்து ஹீரோவை மயக்க பாத்திருப்பா. இப்ப இவளோட அப்பாவை சேர்த்து ஹீரோவை தேடிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு வந்து ஒரு ரூம்ல ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு போகலான்னு பார்க்க, ஹீரோ அவளை பிடிச்சிக்கிறான். நீ தானே எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்த, நான் உன் கூட ஒன்னா இருக்குன்னு தானே இப்படி பண்ண, இருந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இவ கூட ஒன்னா இருக்கலான்னு பார்க்க, ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுக்கல, வேற யாராவது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னே நீ ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஓங்கி ஒரு அறையை போட்டுறா.
இவ அறிஞ்சவன தலைவர் பாத்தீங்கன்னா, இப்ப நீ சொல்றத நம்புறேன், இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்குறா. ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அங்க உள்ள பாத்டப்ல போய் தண்ணிக்குள்ள உட்காந்துட்டு இருக்க. இதை பார்த்த உடனே ஹீரோயின் பயந்து போய் வேகமா ஓடி போய் ஹீரோவை தூக்குறா. என்னாச்சு உங்களுக்கு, நல்லா இருக்கீங்களா, இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டர் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவ கால் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, நான் சின்ன வயசுல தொலைச்ச பொண்ணு நீ தானா அப்படின்னு சொன்ன வாக்க இவ மேலே மயக்கம் போட்டு விழ, இவர் என்ன சொல்றாரு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நிறைய பிரஸ்காரங்க வந்து இவங்க 2 பேரே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ப்ளீஸ் போட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவளோட முகத்தை மறைச்சிட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட அப்பாவும் அம்மாவும் தான் இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா எல்லாமே இவங்க 2 பேரோட பிளான் தான். இவங்க 2 பேரும் தான் பிரஸ்காரங்களை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு இவங்க 2 பேரே போட்டோ எடுக்க சொல்லியிருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவனோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவன் வந்து என்ன சொல்றானா, பாஸ் உங்களை பத்தின நியூஸ் தான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, அந்த பொண்ணு நீங்களும் லவ் பண்றீங்க, இல்ல நீங்க அந்த பொண்ணை ஹரஸ் பண்றீங்கன்னு சொல்லி தப்பு தப்பா நியூஸ் வந்துட்டு இருக்கு. மக்களுக்கு எது உண்மைனே தெரியல. பாதி பேர் அதை நம்புறாங்க, பாதி பேர் இதை நம்புறாங்க. இதனால நம்ம கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு, ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி இவன் இந்த நியூஸை காட்ட அதை பார்த்த உடனே ஹீரோ செமகாண்டாயிரான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் ரூமுக்கு தான் வரா. அந்த இடத்துக்கு வந்து அவனை பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. என்னாச்சு, என்னை பார்த்தவொடனே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டியா? வேற ஒன்றும் காரணம் கிடையாது, நான் அந்த கம்பெனிக்கு வர காரணம் ஏன்னா அந்த கம்பெனில என்னோட ரிலேட்டிவ் வேலை பார்க்குறான், அவனை வச்சு நான் மறுபடியும் உள்ள வந்துட்டேன். சரி எதுக்காக என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, போனஸை வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு இவ சொல்றா. இப்ப இந்த ஆள் பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே போய் டோரை லாக் பண்ணிட்டு இருக்க. சார் என்னை விட்டுருங்க, நான் வெளியே போறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவ்வளோ ஈஸியெல்லாம் உன்னை விட முடியாது, உன் மேல எவ்வளவு நாள் நான் கண்ணு வச்சுட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அரைஞ்சிட்டு அவ கூட தப்பா நடக்க ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு இவன் எப்படி மறுபடியும் இந்த கம்பெனிக்குள்ள வந்தான், இவனை நானுமே வெளியே பார்க்கவே கூடாது, இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவோட ஆளுங்க அவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, ரொம்ப தேங்க்யூ சார், நீங்க எனக்கு நிறைய தடவை ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இந்த தடவை நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னது நான் ஹெல்ப் பண்ணணுமா, என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா 3 மாசம் நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும், மாசம் 1,00,000 சம்பளம் தரேன், அதுக்கப்புறம் நீ நானும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், என்னோட ஷேர்ஸ் எல்லாமே நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நீ நானும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், டீல் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு இவ சொல்லிடுறா. 3 நிமிஷம் தரேன், அதுக்குள்ள யோசிச்சு சொல்லு, ஒருவேளை நீ சொல்லலன்னு வச்சுக்கேன், என்னோட ஷேர்ஸ் எவ்வளவு டவுன் ஆகுதோ அது எல்லா பணத்தையும் நீ தான் தரணும், உன் மேல நான் பெனால்ட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, பாஸ் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிடுறா. ஓகே 3 மாசம் நல்லபடியா என் கூட கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சிட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் நானே உன்னை துரத்தி விட்டுருவேன், ஏன்னா எனக்கு பொண்டாட்டி ஆகிற தகுதி உனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோக்கு அவனோட அம்மா தான் கால் பண்றாங்க. அவங்க அம்மா கால் பண்ணி, டேய் என்னோட குட்டி பொண்ணு தான் உனக்கு பொண்டாட்டியா வரணும், அவளை தவிர வேற யாரையும் நான் மருமகளை ஏத்துக்க மாட்டேன், மறந்து போயிட்டியா, உன் உயிரை காப்பாத்துறதுக்காக அவளையே வித்துட்டு பணத்தை கொடுத்து தான் உயிரை காப்பாத்தினான், அந்த நன்றி கொஞ்சமாவது இருந்தா இன்னொரு பொண்ணு நீ வீட்டுக்கே கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா அந்த நியூஸ் எல்லாமே ஃபேக் தான், நான் சொல்றத நம்புங்க, நான் யார் மேலே காதல்ல விழல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் சைனால இருந்து திரும்ப வரலான் இருக்கேன், வந்ததுக்கு அப்புறம் உன்னதாண்டா கண்காணிக்க போறேன், எந்த பொண்ணு கூடயாவது டேட் பண்ணனா உன்னை உரிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ ஷீ கிட்ட என்ன சொல்றானா, உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு என்னோட வீட்டுல வந்து ஸ்டே பண்ணு, அப்பதான் பிரஸ்காரங்க நம்புவாங்க, என் அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ அவளோட மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு ஹீரோவோட வீட்டுக்கு தான் போறா. இவளை கூட்டிட்டு வந்த உடனே ஹீரோ வீட்டுல வேலை பாக்குற வேலைக்கார பொண்ணு பாத்தீங்கன்னா, பாஸ் எதுக்காக இந்த பொண்ணெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தீங்க, இந்த பொண்ணை பத்தி நியூஸ்ல தப்பு தப்பா போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்காம உன் வேலையை மட்டும் பாரு, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இப்ப இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா போய் உன்னோட ஷூ எல்லாம் மாத்திட்டு வா, இப்பதான் தொடச்சு முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல ஹீரோனும் ஓகே சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பாஸோட மனசுல ஆல்ரெடி வேற பொண்ணு இருக்கா, அவனோட மனசுல இடம் பிடிக்கலான்னு கனவு கூட காணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, இந்த வீட்டுல வேலை பாக்குற யாருக்குமே ஹீரோயினை சுத்தமா பிடிக்கல. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் போய் அவளோட ஷூவை கழட்டி வைக்கலான்னு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா ஹீரோவோட ஷூவா இருக்கு. இப்ப அவ ஷூவை ஓரமா வச்சுட்டு அதே இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி என்ன சொல்றானா, பாஸ் அந்த பார்ட்டில உங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுக்க பார்த்தது வேற யாரும் கிடையாது, அந்த ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன யூஸ் பண்ண பாத்திருப்பாங்க, அவங்கள நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றானா, நான் சொன்ன பொண்ணு பத்தின டீட்டெயில கண்டுபிடி, என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டை நீ சீக்கிரமா கண்டுபிடிச்சு என்கிட்ட கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, பாஸ் கவலைப்படாதீங்க இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு
அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் விடிஞ்சு ஹீரோயின் அவளோட ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இந்த வேலைக்கார பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா அந்த வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, மாசம் 1,00,000 தரேன் இருக்காரு, அதுக்காக இந்த வீடு கூட நம்ம கூட்டக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு கொடுங்க நான் கூட்டுறேன் அப்படின்னு இவ வாங்கி கூட்டிட்டு இருக்க. என்ன சொன்ன உடனே கூட்டுறேன்னு ஒத்துக்கிட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த வேலைக்கார பொண்ணு அங்க இருந்து போயிடுறா. இப்ப இங்க வேலை பாக்குற மத்தவங்களை பாத்தீங்கன்னா பாத்ரூமே கழுவிடுங்க, அதே மாதிரி மத்தியானம் சமைச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹீரோயின் கிட்ட வேலையை கொடுத்துட்டு போக இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சு போலியே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஷியா பாத்தீங்கன்னா அங்க உள்ள எல்லா வேலையும் மாங்கு பண்ணி முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு மூச்சு விடுறதுக்குள்ள டைம் பார்த்தா மதியம் ஆயிருது. ஐயோ பாஸுக்கு சாப்பாடு வேற செய்யணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இவ்வளவு பாத்தீங்கன்னா ரோஸ் கேக் தான் செஞ்சிட்டு இருக்கா. இதே ரோஸ் கேக் தான் சின்ன வயசுல இருக்கும்போது இவளோட பர்த்டேக்கு அவங்க அம்மா செஞ்சு கொடுத்திருப்பாங்க. அந்த கேக்க தான் இவங்க 2 பேரும் சின்ன வயசுல சாப்பிட்டுருப்பாங்க. இப்ப அதே மாதிரி கேக்க செஞ்சு ஹீரோக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ஹீரோட கம்பெனி கிட்ட வரும்போது அந்த இடத்துக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். என்ன சொல்லும், என் மேல உள்ள பாசத்துல மறுபடியும் எனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, உன் கண்ணுல விளக்கணை ஊத்திட்டு பாடுறா, நான் ஒன்னும் உனக்காக எல்லாம் எடுத்துட்டு வரல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன் என்ன சொல்றானா, உன் வீடு எனக்கு சொந்தமாயிடுச்சு, நான் வேணா உனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், நீ என் கூட இப்படியே கண்டினியூ பண்ணன்னு வச்சுக்கேன், அந்த வீடு உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தள்ளி போடா பொறுக்கி அப்படின்னு இவ சொல்லிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க, இத்தனை நாள ஏன் கூட தானே இருந்தா அப்படின்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சி பம்பெழுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து இவங்க 2 பேரை பார்த்தவன வேகமா காரை விட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தவனா அவனை பாத்தீங்கன்னா உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நீ எனக்கு ஹானஸ்டா இருக்கணும், உன் பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஒழுங்கா நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாஸ் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, எனக்கு அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்ல. போதும் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் வந்தவன இந்த சாப்பாடு அவர்கிட்ட மறக்காம கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கிட்டு போறான். இப்ப ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்றானா, ஷீ உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் இந்த இடத்துல வச்சுட்டு போக இந்த பக்கம் ஹீரோக்கு பசிக்க ஆரம்பிக்குது. இப்ப அவனை பாத்தீங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அதுல ரோஸ் கேக் தான் இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. பர்த்டே அன்னைக்கு ரோஸ் கேக் செஞ்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் கூட அப்படியே அவங்க அம்மா பண்ண மாதிரியே இருக்கு. இது சாப்பிடும்போது என் அம்மா பண்ணது மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ அதை சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து மறுபடியும் அவளோட வேலை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. இவ இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த வீட்டுல வேலை பார்க்குற பக்கிங்க பாத்தீங்கன்னா வேணும்னே குப்பையாக்கிட்டு இருக்காங்க. இவ பாத்தீங்கன்னா வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்க. பிளீஸ் இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போக பார்க்க இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஷீயோட கையிலே போட்டு மிதிச்சிடறா. எங்கடி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவ்வளவு மிதிக்கும் போது அவ கழுத்துல உள்ள பெண்டன்ட்ட பாக்குறாங்க. என்ன இது பார்க்க காஸ்ட்லியானது மாதிரி இருக்கு, இது எப்படி வாங்கிட்ட, எங்க பாஸோட வீட்ல இருந்து திருநியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அது என்னோடது அப்படின்னு இவ சொல்லிடுறா. இவங்க பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம ஷீ அவளுக்கு ஒரு அறைய போட, என்னைய அடிக்கிறியா புடிங்க அவள அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து ஷீய புடிச்சிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஷீயோட பெண்டன்ட்ட கழட்டலாம் அப்படின்னு வரும்போது, இல்லங்க அது என்னோடது இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. பார்த்தா அந்த பெண்டன்ட்ட அறுத்து விட்டுறாளுங்க. இவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க எல்லாரும் ஷீய விட்டு தள்ளி தள்ளி போய் அமைதியா நின்னுறாங்க. என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப இந்த வேலைக்கார பொண்ணு பாத்தீங்கன்னா இவங்க நம்ம வீட்டுல உள்ள பொருளை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோட கழுத்துல அதே மாதிரி பெண்டன் இருக்கத பாக்குறா. இப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சரி நான் மன்னிச்சிருங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, இவங்க இப்படி பண்றதுக்கு காரணம் நீ தானே என்ன டார்ச்சர் பண்ண சொல்லி இவங்க கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக ஹீரோக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளோட ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ அந்த வீட்டுல வேலை பாக்குற பொண்ணுங்களை கூப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு மதிய சாப்பாடு யாரு சமைச்சது அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு தான் சமைச்சான்னு தெரிஞ்சா கண்டிப்பா பாஸ் திட்டுவாரு அப்படின்னு வச்சுட்டு நான் தான் செஞ்சேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இனிமே 3 பேரும் இங்க வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல, இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ல அவங்க 3 பேரும் ஷாக் ஆயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. இப்ப ஹீரோ அந்த வீட்டோட மூத்த வேலைக்கார பொண்ணை கூப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அவளை பாத்துக்க சொன்னா இப்படியா பண்ணிட்டு இருப்பீங்க, நான் மட்டும் பிசினஸ் ட்ரிப்புக்கு கிளம்பி போயிருந்தேனா அவளை நீங்க இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துற விஷயம் எனக்கு தெரியாமே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சார் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவ்வளவு பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட பாக்குற மாதிரியே இருக்கு, வேற எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த மாதிரி ஃபீல் வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இப்போ ஒரு வேலைக்கார பொண்ணு ஓடி வந்து என்ன சொல்றானா, சார் ஷீ மேடம் மயக்கம் போட்டாங்க, அவங்களுக்கு ஒரே ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோ வேகமா ஓடி போய் பெட்ரூம்ல பாக்குறான். அவளை தொட்டு பார்த்தா அவன் மயக்கத்துல இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சீக்கிரம் ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல டாக்டர் ஃபாரின்ல இருக்காரு, இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போறான்.
இப்போ இவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாருன்னா ஃபீவர் அதிகமானனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கங்க, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்த விட்டு போக இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கான். இவன் வெளியே வந்த நேரமா பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு தான் அன்னைக்கு பார்ட்டில ஹீரோக்கு ட்ரக்ஸை கலந்து கொடுத்தவ. இப்ப அவ வந்து ஹீரோவோட அசிஸ்டண்ட பார்த்த உடனே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ நாங்களா ஷீ மேடத்துக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் பாஸ் கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு இவன் போட்டு கொடுக்க, இப்ப அவளை பாத்தீங்கன்னா வேகமா ஹீரோயின் இருக்க ரூமுக்கு தான் போறா. அங்க போய் பார்த்தா அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நான் அந்த சாங்கை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழணும்னு நினைச்சா அந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு இருக்கியா, எல்லா பிளானும் சொதப்பினது ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அன்னைக்கு அவருக்கு ட்ரக்ஸ் கொடுத்தது நீ தானே அப்படின்னு சொல்லி இவ கேட்க இவ்வளவு ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா உன் மூஞ்சி அழகா இருக்கிறதுனால தானே அவர் கிட்ட வராரு, அதுல ஒரு கூட போட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு மழை கட்டிட்டு இருக்க. ஹீரோயின் காலத்துல உள்ள அந்த பெண்டன்ட் கீழே விழுந்துருது. இப்ப அவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ ஃபீட்டோட வேலைக்கார பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து இவங்க இப்படி பண்றத பார்த்தவன, யார் நீ, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்க. நீ யாருமா வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்கா. நான் சாங் வீட்டோட வேலைக்கார பொண்ணு, மூத்த வேலைக்கார பொண்ணு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஓ வேலைக்காரியா, வேலைக்காரிக்கு இவ்வளவு திமிர ஆகாது, இந்த 1 மில்லியன் பணம் தரேன், நான் சொல்றத செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். சரி சொல்லுங்க மேடம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இவளோட மான மரியாதையை நீ கெடுக்கணும், இவ அந்த வீட்டிலே இருக்க கூடாது, இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான எல்லா வேலையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யார் வீட்டை விட்டு யார் வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்ட உடனே அவளை பாத்தீங்கன்னா டக்குன்னு காடெல்லாம் உள்ள வச்சுட்டு நல்ல மாதிரி நடிச்சுட்டு போய் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இருக்க. இப்ப இந்த வேலைக்கார பொண்ணு என்ன சொல்றானா, சார் பார்ட்டில அன்னைக்கு உங்களுக்கு ட்ரக்ஸை கலந்து கொடுத்தது இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல, அந்த வேலையை நீ தான் பாத்தியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோவோட காலில் விழுந்துடுறா. என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப நாளா உங்களை காதலிச்சிட்டு இருந்தேன், என்ன பண்றது தெரியாம இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன், ஒழுங்கா அந்த இடத்த விட்டு ஓடிப்போ அப்படின்னு சொல்ல அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லதான் இருக்கேன், காப்பாத்தினதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோ இப்படி ஃபீல் பண்ணிட்டு அந்த பெட்ல உட்காந்துட்டு இருக்க. வேலைக்கார பொண்ணு என்ன சொல்றானா, சார் இந்த பொண்ணு உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்ணு, இவ்வளவு பத்தி புரிஞ்சுக்காம நாங்க எல்லாரும் கிட்ட தப்பா நடந்துகிட்டோம், உங்களுக்கு உண்மையாவே ஷீய பிடிச்சிருக்குன்னா உங்க அம்மா கிட்ட சொல்லி பார்க்கலாமே, கண்டிப்பா நாங்க எல்லாரும் உங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல எதுவும் வேண்டாம், நீங்க அந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவங்க இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா இவ கழுத்துல இருந்து அருந்து ஒரு செயின் கீழே விழுந்திருக்கு இல்லையா, அந்த செயினை தான் பாக்குறான். அதை பார்த்தோன்னே இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இப்ப 2 பெண்டன்டையும் எடுத்து ஒன்னா வச்சு பார்க்க ரெண்டுமே ஒண்ணுதான். இதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, நீ தான் அந்த பொண்ணா, நான் இத்தனை வருஷம் தேடிட்டு இருந்தவன் நீ தானா அப்படின்னு வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றானா, சார் ஃபேமிலியில 2 குழந்தைங்க பிறந்திருக்காங்க, 1 பையன் 1 பொண்ணு, அதே குடும்பத்துல தான் ஷீ மேடமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அவங்களோட மூத்த பொண்ணு அவங்கள தத்தெடுத்துட்டு வந்துதான் இங்க வளர்த்திருக்காங்க. 2 குழந்தைங்க பிறந்தவன அவங்கள வீட்டை விட்டு வெளியே தரத்திருக்காங்க. பாட்டி தான் தனியால நின்னு ஷீ மேடத்தை வளர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு எல்லா உண்மையும் சொன்ன உடனே ஹீரோக்கு புரிஞ்சு போயிருது. சின்ன வயசுல அவங்கள விட்டு போன பொண்ணு இவதான் அப்படின்றது. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி அவளோட வீட்டுக்கு தான் போறா. இப்ப அவளோட வீட்டு கதவை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அந்த கதவோட லாக்க கூட இவன் மாத்தி வச்சிருப்பான் போல, ஓபனே ஆகல. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு, அம்மா என்னை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களா, எப்பதான் நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு அதே இடத்துல ஒரு மாதிரி மயக்கம் போடுற மாதிரி ஆகிற. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா ஹீரோயினை பார்க்க தான் வரான். இப்ப வந்து பார்த்தா இவ இப்படி ஒரு நிலைமையில இருக்கா. இப்ப அவ கிட்ட வந்துட்டு, ஏ குட்டி பண்ண உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அவளோட அம்மா ஞாபகமாவும் அந்த பையனோட ஞாபகமாவும் இருக்கு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஜியாங் அப்படின்னு ஹீரோவோட சின்ன வயசு பேரை சொல்லி கூப்பிட்ட வாக்க அப்படியே மயக்கம் போட்டுவில, டேய் சீக்கிரம் டாக்டரை கூப்பிடுற அப்படின்னு சொல்லி இவன் வேகமா தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நல்லபடியா பாத்துக்காங்க, ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன்ல, உங்ககிட்ட மனசாட்சி இல்லாத மாதிரி நடந்துகிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். உனக்கு என் மேல கோவம் இருந்தா எவ்வளவு வேணாலும் என்ன அடிச்சுக்க, அதுக்காக என் மேல கோவமா மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஹீரோயினோட பாட்டியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா. எனக்கு சொந்தமான பொருளை என்கிட்ட இருந்து திருன்னா கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு இவ கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு பாட்டியை தலகாணி வச்சு அமைக்கி கொன்னுறா. இப்போ அவளை பாத்தீங்கன்னா கொலை பண்ணிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு போக இந்த பக்கம் எல்லாரும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டி மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த காலை
ஹீரோ தான் எடுத்து பேசுறான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாட்டி இறந்து போயிட்டாங்க, அவங்களோட சொந்தக்காரவங்க நீங்க தானே அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா பாட்டியை பத்தி கெட்ட கெட்ட கனவா வந்துட்டு இருக்க. அவ டக்குன்னு மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. இப்ப அவ பாத்தீங்கன்னா, பாஸ் என்னோட போனை தரீங்களா, எனக்கு கெட்ட கனவா வந்துட்டு இருக்கு, என்னோட பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட சின்ன வயசு பேரு சொல்லி கூப்பிட்டவன, அப்ப நீ தான் ஜியாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா பாசத்தோட ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோவும் அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். இத்தனை வருஷமா என்னை வந்து பார்க்காம எங்க போனீங்க, நீங்க வருவீங்க வருவீங்கன்னு நானும் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன், நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணாங்க, உன்னோட பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல இவ ரொம்பவே ஷாக் ஆயிரா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேகமா அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, ப்ளீஸ் அவசரப்படாத பொறுமையா இரு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை புடிச்சுக்கிறான். ஆனா இவ கேட்காம வேகமா ஓடி போய் கீழே விழுந்துட்டு இருக்க. நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ப்ளீஸ் அமைதியா இரு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப ஹாஸ்பிட்டல் போனா அந்த இடத்துல அவளோட அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் இருக்காங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, நீ எதுக்கும் கவலைப்படாதமா, இறுதி சடங்குல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இவங்க பல்ல இழிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் போய் பாட்டியை பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஹீரோ பார்த்த உடனே, ஓ சாங் பை தானே இது அப்படின்னு இவங்க எல்லாம் வாய பழக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவ அவளோட பாட்டியை பார்த்து அழுது முடிச்சுட்டு வந்து தனியா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ இவளுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். நீ சாப்பிடாம இருந்தானா ரொம்ப வீக் ஆயிடுவ, ஆல்ரெடி உன்னோட உடம்புல ஸ்ட்ரென்த் தேவை அப்படின்னு சொல்லி கொடுக்க இவ இந்த சாப்பாடை கீழே தட்டி விட்டுடுறா. இவ்வளவு நாளா நீங்க என்ன பார்க்காம தானே இருந்தீங்க, இப்ப மட்டும் எதுக்காக என்ன பாக்குறதுக்காக வந்தீங்க, என் பாட்டியும் என் கூட இல்ல, நீங்கெல்லாம் வருவீங்க வருவீங்கன்னு நான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். அப்பெல்லாம் அந்த பாட்டி தான் எனக்கு துணையா இருந்தாங்க, அவங்க இல்லைன்றதை என்னால தாங்கிக்க முடியல, இனிமே நான் அவங்கள பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த பக்கம் ஹீரோக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டிக்காக இறுதி மரியாதை செலுத்தலாம் அப்படின்னு போறா. அவன் இந்த இடத்துக்கு போனவுடனே அங்க உள்ள எல்லாரும் இவளாலதான் இந்த பாட்டி செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி இவளை புள்ளி பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பூ வைக்க கூட இந்த தங்கச்சிக்காரி விட மாட்டேங்கிறா. எதுக்காகடி இந்த இடத்துக்கு வந்த, என்னோட பாட்டியை கொலை பண்ணதும் இல்லாம இப்ப நல்ல மாதிரி நடிக்க வந்துட்டியா, ஒழுங்கா முட்டிக்கால் போட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு, அப்பதான் நீ செஞ்ச பாவம் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்ல இவ்வளவு முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இப்ப அவளோட அம்மாவை பாத்தீங்கன்னா, நல்லா அவன் மண்டையில இருந்து ரத்தம் வர அளவுக்கு முட்டிக்கால் போட்டு மண்டையை முட்டிக்கா அப்படின்னு சொல்ல இவ்வளவு அவங்க சொல்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. அவன் மண்டையில இருந்து ரத்தமே வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லி நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. சீக்கிரமா போடா, நான் என் பொண்ணை பார்த்தாகணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஃபாஸ்டா வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஷிய பாத்தீங்கன்னா அவன் மண்டையை மோதி மோதி அவன் மண்டையில இருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து அங்க உள்ள எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க ஹீரோவை பார்த்த உடனே போது முட்டிக்கால் போட்டது எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா ஓடி வந்து ஹீரோயினை தூக்குறாங்க, எந்திரிமா அப்படின்னு. இப்ப இவ அவளோட அம்மாவை பார்த்த உடனே அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு, அம்மா இத்தனை வருஷம் எதுக்காக என்ன பார்க்க வரல, நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருக்க, என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி இவங்களும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, என் பொண்ணு யார் இப்படி பண்ணது, யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. எல்லாரும் அமைதியாவே நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஹீரோனோட அம்மா அப்பா கிட்ட போயிட்டு, என் பொண்ணை இப்படி ஒரு நிலைமையில அவங்க கிட்ட கொடுத்தேன், அவளை இப்படி பாத்துட்டு இருந்திருக்கீங்க, நீங்களா மனுஷங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எனது ஓ பொண்ணா, ஓ உங்க பொண்ணை வித்தவங்க நீங்க தானா, ரொம்ப வருஷம் ஆனதுனால மறந்து போச்சு உங்களோட முகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்களை மாதிரி மோசமானவங்களை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்களோட பொண்ணை பாத்தீங்கன்னா, என்னடி வந்து ஓவரா பேசிட்டு இருக்க, ஒழுங்கா தள்ளி போய் நில்லு, உன்ன மாதிரி லோ கிளாஸ் ஆள பார்த்தாலே எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்ல, பொண்ணுங்களை கூட ஒழுங்கா வளர்க்க தெரியாம இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல இவளோட தம்பிக்காரனும் ஒண்ணு சேர்ந்துடுறான். இப்ப அவனுமே சேர்ந்து இவங்களை திட்டிட்டு இருக்க. இவங்கள பாத்தீங்கன்னா, பிள்ளைங்களை எப்படி தெரியுமா வளர்க்கணும், அடிச்சுதான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு ஒரு அறைய போட, எவ்வளவு தைரியம் தான் என் பொண்ணு ஏன் அறைவா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி மறுபடியும் அடங்காம, ஏ லேடி எதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல மறுபடியும் அவளுக்கு ஒரு அறைய போடுறாங்க. இவங்க பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்க தெரியலன்னா இப்படிதான் எல்லார்கிட்டயும் அடி வாங்குவாங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. அவங்க ரெண்டு பேருக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணுக்கு இப்ப என்ன பண்ணீங்களோ அதே தான் நீங்களும் பண்ணணும், எல்லாரும் ஒழுங்கா முட்டிக்கால் போட்டு தரையில முட்டுங்க அப்படின்னு சொல்ல, நீ சொல்றதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, நீ சொல்றதெல்லாம் எங்களால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் சொல்லலைன்னா வேற யார் சொல்லுவா, சரி இந்த பையன் அவங்க கிட்ட சொன்னா அவன் சொல்றதை கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரு எவ்வளவு பெரிய ஆளு, அவரு சொன்னா கேட்காம இருப்போமா அப்படின்னு சொல்ல, உண்மையாவே உங்க குடும்பமே ஒரு மோசமான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, இவங்க எங்க குடும்பத்தோட மான மரியாதை கெடுக்கணும்ன்றதுக்காக இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உங்களோட உண்மையான முகம் அவனுக்கு எப்பயே தெரியும், ஏன்னா அவன் வேற யாரும் கிடையாது, என்னோட மூத்த பையன் அப்படின்னு சொல்ல அங்க உள்ள எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப நீங்க எல்லாரும் ஒழுங்கா முட்டிக்கால் போட்டு மண்டையை தரையில முட்டுங்க, இல்லைன்னா நான் பண்ண வச்சிருவேன் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாரும் இவங்களோட பணபலத்துக்கு பயந்து போய் எல்லாரும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அவங்க அம்மா ஹீரோயினை கூட்டிட்டு தனியா வந்துடுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு தான் போறா.
ஹீரோ மேல அவ கோவமா இருக்கா. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ஹீரோ அவளை போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பா இல்லையா. இப்ப ஹீரோ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, இவ எவ்வளவு நாள் தான் நம்ம மேல கோவமா இருப்பான்னு தெரியலையே, கண்டிப்பா சமாதானம் ஆகியே ஆகணும் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ அவங்க 2 பேரையும் அவங்க வீட்டுல விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக. இப்ப ஹீரோயின் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடியாளுங்க தான் இருக்காங்க. யாரோட வேலைடான்னு பார்த்தா இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட வேலை தான். இப்ப இந்த அடியாளுங்க எல்லாரும் ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் பிடிச்சி பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப அவங்க அம்மாவை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்க. எங்க அம்மா மேல இருந்து கையை எடுங்கடா அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. இப்ப அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் காரிய பாத்தீங்கன்னா பழைய கணக்கு எல்லாத்தையும் தீக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனை கூட்டிட்டு ரூமுக்கு போக சொல்ல அவனுமே கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா என் பொண்ணு மேல இருந்து கையை எடுங்கடா, இவனாதான் அவளை தொட்டிங்கன்னா கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கத்திட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என்ன விட்டு என்ன தொடாத அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அவங்க அம்மா அந்த பக்கம் கத்துறாங்க. அவங்க அம்மா கத்துறத பார்த்த உடனே இவனுங்க கடுப்பாயிட்டு அவங்க அம்மாவை அடிக்கிற மாதிரி போக, அவங்க யார் தெரியுமா, சாங்கோட அம்மா, அவங்கள ஏதாவது பண்ணணும்னு நினைச்சனா அவன் உங்களை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனது சாங் பிரசிடண்டோட அம்மாவா, யாருக்கு நீ பூ சுத்துற, எங்கப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் யாரோட பொண்ணுன்னு தெரியுமா அப்படின்னு இவ சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றானா, அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, அவ அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக ஏதோ போய் சொல்லிட்டு இருக்கா, டே வந்த வேலையை பாடுறா அப்படின்னு சொல்ல அவனை பாத்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, டேய் என்னடா பாத்துட்டு இருக்க, அந்த பையனை போட்டு தள்ளுறதுக்கான வழியை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னடானா இன்னும் இவளுக்கு ஹீரோ தான் சாங் அப்படின்ற விஷயம் தெரியாது. இப்ப ஹீரோ அந்த ரவுடி பசங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாரையும் அடிச்சு போட்டுறான். இதை பார்த்தவன இவன் அந்த கத்தி எடுத்து ஹீரோயின் கழுத்துல வச்சுட்டு, என்னடா என் கிட்ட வந்தனா அவளை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு குத்துற மாதிரி வர ஹீரோ அந்த கத்தியை கையாலே தடுத்துறான். இப்ப இந்த இடத்துக்கு இவளோட பாய் ஃப்ரெண்டுமே வந்துடுறான். அவன் ஹீரோ பார்த்தவன பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த அடியாளுங்க கிட்ட என்ன சொல்றானா, நீங்க எல்லாரும் எனக்கு கீழே வேலை பாருங்க, நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்ல அந்த அடியாளுங்க எல்லாரும் இவங்க 2 பேரை பிடிச்சு கட்டி போட ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப இவங்க 2 பேரை கட்டி போட்டதுக்கு அப்புறம் அவளோட அப்பாக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்ல அவங்க அப்பா ஹீரோ பார்த்தவன பம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, அப்ப அந்த கிறுக்கு பையன் தான் என்ன பிடிச்சி கட்டி போட்டுட்டான், இவனை ஒரு வழி பண்ணுங்க, நம்மளோட பவர் என்னன்றதை அவனுக்கு காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பாக்கு ஹீரோவை நல்லாவே தெரியுது. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, டே இவங்க 2 பேரையும் அவுத்து விடுங்கடா அப்படின்னு சொல்ல 2 பேரையும் அவுத்து விட்டுறாங்க. இப்ப அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றானா, அப்பா இந்த பையன் என்ன ரொம்ப புலி பண்ணிட்டான், இவனை ஒரு வழி ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காம ஒழுங்கா சாங் சார் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, என்னது சாங் சாரா அப்படின்னு இவ ஷாக் ஆயிடுறா. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, என் பொண்ணு பண்ண தப்புக்காக நானே மன்னிப்பு கேட்டுறேன், இதனால என்னோட பொசிஷனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்களோட பொசிஷனுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னா இவங்க 2 பேரையும் நான் போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன், நீங்க எதுவும் பண்ணக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்க 2 பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு இவரையே துரத்தி விட்டுறான். இப்ப அவங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் 3 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவளோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட கடந்த காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்கம்மா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோனோட போனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல பாத்தீங்கன்னா, ஒழுங்கா சாங் குடும்பத்தை விட்டு தள்ளி போயிரு, இல்லனா உன்னோட பாட்டி செத்து போன மாதிரி நீயும் செத்து போயிருவா அப்படின்னு சொல்ல, யார் நீங்க அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. அவங்க டக்குனு போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோவு கிட்ட என்ன சொல்றானா, பாட்டி ஒன்னும் சாதாரணமா செத்து போல, அவங்களை யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அவங்க 2 பேருக்குமே அந்த பொண்ணு மேலதான் டவுட்டா இருக்கு. ஹீரோக்கு ஒரு பொண்ணு ட்ரக்ஸ் கொடுத்தா இல்லையா, அவன் மேலதான் சந்தேகப்படுறாங்க. இந்த சைடு கட் பண்ணா அந்த பொண்ணு தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டுல உட்காந்துட்டு ஜாலியா குடிச்சிட்டு இருக்க. அந்த வேலைக்கார வந்து என்ன சொல்றானா, மேடம் அப்பா அவங்கள கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல அவளுமே இப்ப கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா. வந்து பார்த்தா அந்த இடத்துல 3 ஹேண்ட்ஸமான பசங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இவ அவளோட அப்பா கிட்ட என்ன சொல்றானா, அப்பா உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, இந்த மாதிரி கத்திரிக்காய் மாப்பிள்ளை எல்லாம் எனக்கு பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுங்க 3 பேரும் இது மூஞ்சிக்கு நம்ம கத்திரிக்காவா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அமைதியா அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வேலைக்காரவங்க வந்து என்ன சொல்றாங்களா, மேடம் உங்களை பாக்குறதுக்காக வெளியில ஒரு பொண்ணு வெயிட் பண்றா அப்படின்னு சொல்ல உள்ள கூட்டுவா அப்படின்னு அவளும் சொல்றான். பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வந்து நிக்கிறான். இப்ப ஹீரோயினை பார்த்த உடனே இவங்க 3 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு சாங்கோட ஃபியான்சி தானே, நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கூட பார்த்தோமே அப்படின்னு சொல்லி இவளை பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப அவரோட பொண்ணு ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, நீ சாங்கோட ஃபியான்சியா இருக்க கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவ அப்படின்னு சொல்ல, நீ கூட தான் என்னோட நாய்க்குட்டியா இருக்க கூட தகுதி இல்லாதவ அப்படின்னு சொல்ல அந்த 3 பசங்களும் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப இவ என்ன சொல்றானா, உட்காந்து பேசுற அளவுக்குலாம் இவளுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிக்கட்டும்னு சொல்லிடுறா. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, இங்க பாருமா, இந்த 3 பசங்களும் ரொம்ப ஹேண்ட்ஸமான பசங்க, அது மட்டும் இல்லாம பணக்கார வீட்டு பசங்க. இந்த பையன் இருக்கான இவன் வந்து ஷாங் குடும்பத்தை சேர்ந்தவன், இவங்கிட்ட நிறைய சொத்து பத்து இருக்கு, வீட்டுக்கு ஒரே பையன், பக்கத்துல உட்காந்துருக்கவன் ஷீய குடும்பத்தை சேர்ந்தவன், அவன் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல படிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி 3 பேரை பத்தி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. எதுக்காக இதை பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு இவ கேக்குறா. இந்த 3 பசங்கள்ல யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கமா, கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் அப்படின்னு
அப்படின்னு சொல்ல, அங்கிள் நாங்க 3 பேர் வந்தது உங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, நீங்க பாட்டுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்க, இவ யார் தெரியுமா, சாங்கோட ஃபியான்சி, அவன் கூட ஒன்னா இருந்தவ, இவளெல்லாம் எங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போக பார்க்க, வெயிட் பண்ணுங்கப்பா, அவசரப்படாதீங்க, இந்த பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசினஸ்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உட்காந்து டீல் பேசலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சிட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்றானா, உனக்கு என்ன வேணுமோ என் அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்க, ஒழுங்கா சாங்க விட்டு தள்ளி போயிரு அப்படின்னு சொல்ல, எனக்கு உன்னோட ஒட்டுமொத்த சொத்துமே வேணும், எனக்கு எழுதி தரியா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. உனக்கு என்ன பைத்தியமா, அப்ப நான் அவ கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா சாங்க விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், என்னோட பாட்டியோட சாவுக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட பாட்டி உடம்பு சரியில்லாம சேர்த்து போனாங்க, அதுக்கும் இதுக்கு என்னமா சம்மந்தம், எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னோட பாட்டி ரூம்ல இருந்து வெளியே போறத ஒரு ஆள் பாத்திருக்காங்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னோட பாட்டியை கொண்டதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஹாஸ்பிட்டல் போய் சர்வேலன்ஸ் கேமரா செக் பண்ணிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா எல்லா வீடியோவும் டெலீட் ஆயிருக்கும். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எவிடன்ஸ் இல்லாம நான் தான் உன்னோட பாட்டியை கொண்டேன்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றனா, நான் உனக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த தண்டனை என்ன தெரியுமா, அவனோட பொண்டாட்டியா இருக்கிறதான், நான் ஆல்ரெடி அவனை கல்யாணம் பண்ணிட்டேன், இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது ஷியா பேசிட்டு இல்ல, சாங்கோட பொண்டாட்டியா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவளுக்கு கோவம் வந்துருது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சாங்க நீ கல்யாணம் பண்ணிருப்ப, உன் பாட்டி செத்த மாதிரியே உன்னையும் கொல்றேன்டி அப்படின்னு சொல்லி இவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்க. ஹீரோனுக்கு கோவம் வந்துருது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட மல்லு கட்டிட்டு, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு போட்டு இவ்வளவு ஒரு வழி பண்ணிட்டு இருக்க. நான் தாண்டி ஒன்ன கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளை தண்ணி கிட்ட தூக்கிட்டு வந்து தண்ணியில தள்ளி விட்டுட்டு தண்ணியில போட்டு முக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். வேணாச்சி விட்டுரு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்க. அவ தண்ணியை விட்டு எந்திரிச்சு வந்துடுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நான் எதுவும் பண்ணல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட அப்பாவுமே வந்துடுறாரு. இப்ப ஹீரோ என்ன சொல்றனா, உங்களோட பொண்ணு ஒரு ஆளை கொலை பண்ணிருக்கா, அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, இதுக்காக நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவ எனக்கு ஒரே பொண்ணு, என்னால அவளை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றனா, ஹாஸ்பிட்டல்ல உள்ள சர்வேலன்ஸ் எல்லாத்தையும் நீ டெலீட் பண்ணல, அது எல்லாத்தையுமே நாங்க ரெக்கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது ரெக்கவர் பண்ணிட்டீங்களா, ஆனா நான் உன்னோட பாட்டி ரூமுக்கும் சும்மா தானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ பேசின எல்லாமே இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டரை எடுத்து காட்டுறா. இப்ப அதை பார்த்த உடனே இவ கத்த ஆரம்பிக்கிறா, என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டேடி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. வாய மூடு, நீ ஜெயிலுக்கு போறது உறுதி அப்படின்னு சொல்லி அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இந்த பக்கம் இவளோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் உன்னை பழி வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அவங்க வீட்டுல வேலை பாக்குறவரு என்ன சொல்றாருன்னா, இந்த சாங்கோட பெரிய பணக்காரரு செங் ஃபேமிலி தான், அவங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா, அந்த பொண்ணு பாக்குறதுக்கும் இவங்க தத்தெடுத்து வளர்த்த பொண்ணு மாதிரியே தான் இருப்பா, எனக்கு தெரிஞ்ச அந்த வயசானவர்கிட்ட ஏதாவது போட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாக்குறேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்க. ஆப்போசிட்ல இன்னொரு கார் வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு தாத்தா தான் இருக்காரு. இப்ப அவர் ஹீரோனை பார்த்த உடனே அம்மாடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இப்ப என்ன யோசிக்கிறாருன்னா, என் பொண்ணு மேல அதிக பாசமா இருக்கிறதுனால யாரை பார்த்தாலும் எனக்கு என் பொண்ணை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுட்டு இவர் அவரோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அந்த இடத்துல இவளோட அப்பா தான் இருக்காரு. இவளோட அப்பா என்ன சொல்றாருன்னா, உங்களோட பேத்திய இந்த சாங் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கடத்திருக்காங்க, ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க ஒரு பொண்ணை வளர்த்துட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, உங்களோட பேத்தி தான், சீக்கிரமா உங்க பேத்தியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் பேத்தி அவங்க தான் கடத்திட்டாங்கன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, இவரும் ஆமான்னு சொல்றாரு. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, டே அந்த சாங் குடும்பத்தை பத்தி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவசரப்படாதீங்க, இன்னும் 2 நாள்ல பார்ட்டி நடக்க போகுது, அந்த பார்ட்டிக்கு எல்லாருமே வருவாங்க, நீங்க வந்து நேர்ல பார்த்தா நம்புவீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆளு ஏத்தி விட்டுட்டு இருக்க. தாத்தாவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா பார்ட்டி நடக்க போறனாலதான் காட்டுறாங்க. அந்த பார்ட்டிக்கு பாத்தீங்கன்னா இந்த அங்கிளுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்பவே மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இன்னைக்கு உன்னோட மானம் இந்த பார்ட்டில ஒட்டுமொத்தமா போக போகுதுடா அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு இந்த பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்கான். ஹீரோனை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, உண்மையாவே சாங்கோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றனா, இந்த மாதிரி பார்ட்டிலாம் உங்களுக்கு தாங்க செட் ஆகும், எனக்கு சுத்தமா செட் ஆகுது, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்க்கு வெளியே இருந்து அந்த தாத்தா வெளியே வந்துட்டு இருக்காரு. அவர் வெளியே வரும்போது அவருக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி போய் கீழே விழுந்துடுறாரு. இப்ப அவர் அவரோட டேப்லெட் எடுக்கலான்னு பார்க்க அதுவுமே கீழே விழுந்துருது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்க்கு வரும்போது இவர் இப்படி கிடக்கிறத பார்த்த உடனே டக்குன்னு அவரை தூக்கி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா டேப்லெட் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இப்ப அவரை நார்மல் ஆக்குனதுக்கு அப்புறம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டுட்டு இருக்க. அவர் ஹீரோயினை பார்த்த உடனே நான்சி அப்படின்னு சொல்லி
சொல்லி அவளோட கையை பிடிச்சிட்டு இருக்காரு. தாத்தா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் நான்சி கிடையாது. நான் சாங் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ பாக்குறதுக்கு உன்னோட அம்மா மாதிரியே இருக்கமா. கண்டிப்பா நான் தப்பால ஜட்ஜ் பண்ணவே மாட்டேன். நீ என்னோட பேத்தி தான் அப்படின்னு சொல்ல, உண்மையாவ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு கேட்டுட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் அந்த இடத்த விட்டு சோகமா நடந்து வந்துட்டு இருக்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், என்னோட அம்மாவை பற்றின விஷயம் அப்படின்னு சொல்ல. அம்மாவா? உன்னோட ஃபேமிலி நானும் அம்மாவும் தான், எங்களை தவிர வேற யாரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்னோட உண்மையான அம்மா அப்பாவை பற்றி பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ அந்த இடத்துல அவளோட அப்பா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பார்ட்டியில் ஸ்பெஷலான விஷயம் ஒன்று நடக்க போகுது, யாரை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, யாரை பற்றின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ உன்னை பார்த்தீங்கன்னா சாங்கை பற்றினதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறேன். ஹீரோக்கு அதுக்கு மேல ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்ப அந்த ஆளு எல்லார்கிட்ட என்ன சொல்றானா, இந்த சாங் குடும்பம் இருக்காங்களே அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய ரோட்ல இருந்து எடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த குழந்தைய 6 வயசுல ஒரு ஆளுக்கு வித்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, எனது குழந்தைய வித்திருக்காங்களா, என்ன மாதிரி மோசமான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆமா, நாங்க குழந்தைய வித்தது உண்மைதான், ஆனா அதுக்கெல்லாம் பர்சனலா ரீசன் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் வித்துட்டேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சொன்ன அங்க உள்ள எல்லாரும் ஹீரோ பத்தி தான் தப்பா பேசிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, அவனே அவனோட வாயால குழந்தைய வித்தோன்னு ஒத்துக்கிறான். அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, பக்கத்துல நிக்கிறாளே இந்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க வந்து எல்லாரும் முன்னாடியும் ஹீரோவோட மானமே போயிருது. இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த தாத்தா தான் இறங்கி வந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த தாத்தா வந்து என்ன சொல்றனா, எல்லாரும் முன்னாடி இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் தர போறேன், என்னோட பேத்தி யார் தெரியுமா, ஷீதா அப்படின்னு சொல்லி ஹீரோனை இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப இந்த ஆள பாத்தீங்கன்னா, உங்க பேத்தியை இத்தனை வருஷமா இவன் தான் வச்சிருக்கான், இவளை டார்ச்சர் பண்ணதுக்கு இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் கேட்டுட்டு இருக்க. நான் எதுக்காக தண்டனை கொடுக்கணும், என் பேத்தி அந்த பையனை காதலிக்கிறா, 2 பேருமே என்னோட குடும்பம் தான், இனிமே நான் யாருக்கு எந்த தண்டனையை கொடுக்க போறதில்ல அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. என்னமோ விடியா, என் பேத்தி கிடைச்சதுக்கு நீ தான் காரணம், உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும், உங்களுக்கு உதவி செய்யறதுனா எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா விடுற மாதிரியே இல்ல. அவனை ஏதாவது பண்ணுங்க, அந்த சாங் குடும்பம் சரியான மோசமான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் எதுக்காக அவனை ஏதாவது பண்ணணும், நீ என்ன பிளான் பண்ணன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, என்ன வச்சு அவனை ஒட்டுமொத்தமா அழிக்கணும்னு பிளான் பண்ண கரெக்டா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்க. அந்த ஆளு ரொம்ப ஷாக் ஆயிடுறான். என்னடா என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருந்தியா, 2 பேரை பத்தியும் நான் மொத்த இன்வெஸ்டிகேஷனே பண்ணிட்டேன், அவன் எதுக்காக என்னோட பேத்தியை வித்தான்னு எனக்கு தெரியும், ஏன்னா அவனோட உயிரை காப்பாத்துறதுக்காக என் பேத்தியை தான் போய் காசை வாங்கிட்டு வந்து அவன் உயிரையே காப்பாத்திருக்கா அப்படின்னு தாத்தா எல்லா உண்மையும் சொல்லிட்டு, அந்த பாட்டியை கொலை பண்ணது உன் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி இப்ப இவனை பத்தின உண்மையெல்லாம் சொல்ல அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். உன்னை போய் நம்பினே பாரு, உன்னால எனக்கு செஞ்ச நல்ல விஷயம் என் பேத்தி கிடைச்சிருக்கா, அதுக்காக உன்னை சும்மா விடுறேன், இனிமே கண்ணு முன்னாடி வராது அப்படின்னு சொல்லி அவனை அங்க இருந்து புடிச்சிட்டு போக சொல்ல தாத்தாவோட ஆளுங்க வந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப தாத்தா என்ன சொல்றானா, 20 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு பிறந்த ஒரே குழந்தை இவதான், நீ தப்பான வழியில பிறந்த குழந்தை அப்படின்றதுனால பயந்து போய் உன்னை ரோட்ல போட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நானும் என்னோட பொண்ணு சேர்ந்து உன்னை எப்படி எல்லாம் தேடினா தெரியுமா, ஆனா நீ எப்பவுமே கிடைக்கவே இல்லை, கடைசியா எனக்கு என் பேத்தி கிடைச்சிட்டா அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சொல்லி குடும்பமா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவளோட வீட்டுல இருக்கும்போது அவளோட அம்மா அவளுக்கு பட்டன் போட்டு விட்டுட்டு இருக்கா. அம்மா, அவளுக்கான வேலையெல்லாம் நீங்க தான் பாப்பீங்களா, விடுங்களேன் அவளே பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டே நீ வாய முடுற, என் பொண்ணுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலியை நீ நேர்ல பார்த்துதான் ஆகணும், அதை நேர்ல பாக்குறதுக்கான மன தைரியத்தோட இரு அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடான்னு பார்த்தா அமெரிக்கால உள்ள ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டியில இவளுக்கு சீட்டு கிடைச்சிருக்குன்னு. இதை பார்த்தோன்னே இவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்க. என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கறான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியில எனக்கு சீட்டு கிடைக்கணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு அவளோட உண்மையான அம்மாவை பாக்குறதுக்காக போறா. இப்ப அந்த இடத்துல போய் உட்காந்தா அந்த இடத்துல இவங்க சித்தியோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறான். நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச, ஏதோ சாதாரண ஸ்கூல்ல படிச்சேன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் நீ படிப்பை கண்டினியூ பண்ணவே இல்லையா, இந்த மாதிரி மோசமான ஸ்கூல்ல படிப்பா அப்படின்னு சொல்லி இவ்வளவு இலக்காரமா பேசி அங்க உள்ள எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க. ஸ்கூல் வேணா நான் மோசமான இடத்துல படிச்சிருக்கலாம், ஆனா காலேஜ் அமெரிக்கால உள்ள யாழ் யூனிவர்சிட்டியில கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல. யாழ் யூனிவர்சிட்டியா, அந்த யூனிவர்சிட்டியில உனக்கெல்லாம் சீட்டு கிடைக்குமா, எங்க பசங்களுக்கே அங்க கிடைக்காது அப்படின்னு இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்க. காலையில தான் எனக்கு மெசேஜ் இருந்துச்சு, நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி இவ காமிக்க, கண்டிப்பா இது ஃபேக்கா தான் இருக்கும் அப்படின்னு அங்க உள்ள எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிட்டேன், எதுவுமே ஃபேக் கிடையாது, வந்த மெயில் மெசேஜ் எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாரும் வாய் மூடி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆளு பாத்தீங்கன்னா, நீ வந்து சாங் குடும்பத்தோட வளர்ந்ததுனால அவங்க கம்பெனிக்குள்ள என்ட்ராய்க்க, நம்ம கம்பெனிக்குள்ள எல்லாம் வராது அப்படின்னு இந்த ஆளு சொல்லி
சொல்லிட்டு இருக்க தாத்தாக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட உண்மையான அம்மா வந்துடுறாங்க. நான் இல்லனா என் பொண்ணை நீங்க புலி பண்ணுவீங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவீங்க? அவ என்னோட வாரிசு, இந்த சொத்துலயும் அவளுக்கு முழு சம்மதம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கம்மா சண்டை போட்டுட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியம் அடி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவளோட தங்கச்சி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா என் பொண்ணு விஷயத்துல யாராவது தலையிட்டீங்கன்னா உங்க எல்லாரையும் உரிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு தனியா வந்துடுறாங்க. இப்ப அவங்களுக்கு ஹீரோயின் கிட்ட எப்படி மூஞ்சி கொடுத்து பேசுறதுனே தெரியல. இப்ப அவங்களுக்கு ஒரே தயக்கமாயிட்டு இருக்க. டக்குன்னு அவங்க ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு என்ன மன்னிச்சிருமா, நான் பண்ணது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி இவங்க அழுதுட்டு இருக்க. அம்மா ப்ளீஸ் அழுகாதீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்படி அம்மாவை பொண்ணு ஒண்ணு சேர்றதோட தான் இந்த டிராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். இந்த டிராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.